இன்னைக்கு வீடியோல குவிக் அண்ட் ஹெல்தி ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் தான் பார்க்க போறோம். பிரெக்னன்சி டைம்லயும் பிரஸ்ட் ஃபீடிங் டைம்லயும் நைட் டின்னர் சாப்பிட்டு தூங்கினதுக்கு அப்புறம் லேட் நைட்ல ஆர் ஏர்லி மார்னிங்ல பசிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 5 to 10 மினிட்ஸ்ல ரெடி ஆகுற மாதிரி சேம் டைம் ஃபில்லிங்காவும் ஹெல்த்தியாவும் இருக்கிற மாதிரி ஒரு 10 ஐட்டம்ஸ் பார்க்கலாம். ஒரு பவுல்ல வெங்காயம், தக்காளி, வெள்ளரிக்காய், கொத்தமல்லி, கேரட், மாங்காய், சால்ட், பெப்பர், சாட் மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதுல ஒரு கப் பொரி ஆட் பண்ணிட்டு லைட்டா லெமன் ஸ்குவீஸ் பண்ணிட்டு ஒரு ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் அண்ட் சில்லி சாஸ் ஆட் பண்ணி அதுல மிக்சர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நார்த் இந்தியன் ஸ்டைல்ல பேல் பூரி ரெடி. அவல் ஒரு கப் எடுத்து அதை வார்ம் வாட்டர்ல 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டு 2 ஸ்பூன் நாட்டு சக்கரை இல்லனா வெல்லம், 2 ஸ்பூன் திருவன தேங்காய், 2 ஸ்பூன் காய்ச்சின பால் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா ஒரு ஹெல்தியான ஸ்நாக்ஸ் ரெடி. ரெட் அவலுக்கு பதிலா ஒயிட் அவல் கூட யூஸ் பண்ணலாம், பட் இதுலதான் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்ப அதிகம். ஒரு பவுல்ல வெங்காயம், தக்காளி எந்த வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை போட்டுக்கலாம். கேரட், கேப்சிகம், குக்கும்பர், கேபேஜ் அப்படின்னு. நான் வேக வச்ச ஸ்வீட் கார்னும் மாங்காவும் ஆட் பண்ணிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுல சால்ட், பெப்பர், ஆரிகானோ, சில்லி பிளேக்ஸ், மயோனைஸ் அப்புறம் சாஸ் இது எல்லாத்தையும் போட்டுட்டு மிக்சரையும் சேர்த்து ஆட் பண்ணி வச்சிடுறேன். இப்போ ஒரு ஸ்லைஸ் பிரெட்ல மயோனைஸ் அண்ட் சாஸ் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு ரெடி பண்ண மிக்ஸ இதுல வச்சு லைட்டா பட்டர் போட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்தா நல்ல டேஸ்டான சாண்ட்விச் ரெடி. இதை இன்னும் ஹெல்தி ஆக்கணும்னா ஒயிட் பிரெட்டுக்கு பதிலா வீட் பிரெட் எடுத்துக்கலாம். மயோனைஸ் சாஸ்ல ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஒரு பேன்ல ஆயில் ஊத்தி கருவேப்பிலை போட்டு வறுத்த வேர்க்கடலையை போட்டு லைட்டா ரோஸ்ட் பண்ணிட்டு அதுல சால்ட், மஞ்சத்தூள், சில்லி பவுடர் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம்னா கிரன்ச்சியான மசாலா பீனட் ரெடி. ஸ்வீட் கார்னை 5 நிமிஷம் உப்பு போட்டு வேக வச்சுட்டு அதுல சால்ட், சில்லி பவுடர், சாட் மசாலா அப்புறம் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிட்டு லெமன் ஸ்குவீஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணோம்னா ரோட் சைட்ல எல்லாம் கிடைக்கிற கிளாசிக் பட்டர் கார்ன் டேஸ்ட்ல அப்படியே இருக்கும். ஒரு முட்டையை உடைச்சு ஊத்திட்டு அதுல 2 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணி ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டு நல்லா பீட் பண்ணிட்டு பிரெட் ஸ்லைசஸ் அதுல டிப் பண்ணி பேன்ல போட்டு டோஸ்ட் பண்ணி வேக வச்சிட்டோம்னா ஸ்வீட் டோஸ்ட் ரெடி. இது ஸ்வீட் கார்விங் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ஆப்ஷனா இருக்கும். சம்டைம்ஸ் நொறுக்கு தீனி சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல தோணும். அப்போ சிம்பிளா ஆக்டிவ் பாப்கார்ன் சின்ன சின்ன பேக்கெட்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டோம்னா 2 மினிட்ஸ்ல குக்கர்ல வச்சாலே ரெடி ஆயிடும். இதுல கேலரிஸும் ரொம்பவே கம்மி. 5 மினிட்ஸ் பாயில் பண்ண ஸ்வீட் கார்ன் ஒரு கப் எடுத்து அதுல வெங்காயம், கேரட், வெள்ளரிக்காய், சால்ட், சில்லி பவுடர், சாட் மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வறுத்த வேர்க்கடலையும் மிக்சரையும் ஆட் பண்ணி லைட்டா லெமன் ஸ்குவீஸ் பண்ணி சாப்பிட்டா ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்டைல்ல சூப்பரான ஒரு வெஜ் சாலட் ரெடியா இருக்கும். இதுவே கார்னுக்கு பதிலா வேக வச்ச வேர்க்கடலையும் மட்டும் கூட சேர்த்து ஒரு ஆப்ஷனா வச்சுக்கலாம். 2 முட்டையை உடைச்சு ஊத்தி நல்லா பீட் பண்ணிட்டு வெங்காயம், தக்காளி, கேரட், கிரீன் சில்லி, கொத்தமல்லி, சால்ட், பெப்பர், சில்லி பவுடர், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு ஆம்லெட்டா பேன்ல ஊத்தி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு வேக வைக்கணும். வெந்தோன திருப்பி போட்டா மசாலா ஆம்லெட் ரெடி. சக்கரவள்ளி கிழங்கு, மரவள்ளி கிழங்கு இதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா ஜஸ்ட் பசிக்கும் போது சால்ட் போட்டு பாயில் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இது ரொம்ப ஹெல்தியான ஒரு ஆப்ஷன். இது இல்லாம ப்ரிப்பேர் பண்ணாம கோ டு ஸ்நாக்ஸா ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ், டேட்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கிறது இன்னும் ஹெல்தி. அவ்வளவுதான். இந்த 10 ரெசிபிஸ் உங்க பிரெக்னன்சி அண்ட் பிரஸ்ட் ஃபீடிங் ஜர்னில ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம ஃபுட் கார்விங்கால ஓவர் வெயிட் ஆகாமலும் இருக்கலாம். ஆஃப்டர் டெலிவரி வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த ரெசிபிஸ்லாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.